இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் தோணுன விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 50 ஓவர் ஃபார்மேட்ல வந்து நம்ம ஃபைனல்ல தோத்ததுதான். ஐயோ தோத்துட்டோமே, இந்த வாட்டி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சு செம்மையான ஃபார்ம்ல வரும்னு நினைச்சு வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம். பிகாஸ் வந்து இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப் பொறுத்தவரைக்கும் அன்பிட்டனா தான் இருக்காங்க. அண்ட் ஸ்டில் 50 ஓவர்லயே அன்பிட்டனா தான் இருந்தாங்க. பட் ஆனா ஆஸ்திரேலியா விட்டு நொறுக்கணும் ஆஸ்திரேலியா விட்டு நொறுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க. கேப்டனானா கமெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா டீம்ல கமெண்ட்ஸ் இருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி கொடுக்காம விட மாட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க. என்னடா நான் பேசுறேன், கொஞ்சம் வேடிக்கை பாரு, தப்பு இல்ல. ஆக்சுவலா வந்து இந்த நான் பேசுறேன். ஏண்டா உன்னால ஒரு நிமிஷம் வேடிக்கை பார்க்க முடியாதா? முடியலையே. ஏண்டா உன்னால ஒரு நிமிஷம் வேடிக்கை பார்க்க முடியல? அங்க மேட்ச்ல வந்து 40 ஓவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாடா. அந்த 40 ஓவர் வேடிக்கை பார்த்தது யாருன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டே இருங்க. அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போலாம். அவங்க எல்லாருக்கும் இவரை நல்லா தெரியும். யோசிச்சு சொல்லுங்க, 40 ஓவர் வேடிக்கை பார்த்திருக்க அப்படி கை தட்டிட்டே. ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நிதிஷ் அண்ட் விஜய் சிட்டி. நீ மாத்தி மாத்தி சொல்லாதீங்க, ஆக்ஷன் மாறுது. இனிமே நான் ஒண்ணு முன்னிறுத்தலாம்னு முடிவு பண்றேன் தம்பி. ஏன்? அவ்வளவுதான், நான் என்னோட கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் பண்றேன். சோ அதனால நான் ஒண்ணு முன்னாடி வைக்கிறேன். இந்த லைன் கிங் மாதிரி நான் விலகுறேன். இப்ப ஆல்ரெடி அது அடுத்த வீடியோல பேச போறோம். சுப்மன் கில்ல கேப்டனா போட்டு பின்னாடி விராட் கோலியை சேர்ல உட்கார வச்சு ஒரு மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம எதுக்கு அவனை கேப்டன் ஆக்கணும்? அதான் எனக்கு அது புரியல. இது எனக்கு ஏனே இது தெரியல. அது அடுத்த வீடியோல பேசுவோம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோக்குள்ள வருவோம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் T20ல ஒரு முக்கியமான மேட்ச் யாருன்னு கேட்டா ஆஸ்திரேலியாவுக்கு தான். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம். பட் ஸ்டில் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து செமிக்குள்ள போலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கன்சிடருக்குள்ள இருப்பாங்க. பட் அதான் அதே நேரத்தில் தான் உள்ள வந்தாங்க. காரணம் ஆப்கானிஸ்தானோட தோத்தது தான். பட் ஆனா டீம் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்கும்போது எந்த ஒரு தயக்கம் இல்லாம வழக்கம் போல நாங்க டாஸ் ஜெயிச்சு நாங்க பவுல் பண்றோம், அதுதான் எங்களுக்கு ராசின்னு சொல்லி ஆஸ்திரேலியா நினைச்சாங்க. ஆனா அந்த ராசியை மாத்தி எழுதினாரு மிஸ்டர் ரோஹித் சர்மா. நான் பவுலிங் போட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தாரு விராட் கோலி. அப்பா நீங்க போட வந்து கரெக்டா தான் அப்படிங்கிற மாதிரி 5 பால்ல டக் ஆகி போனாரு. பட் அடிக்கிற இன்டென்டோட தானே போனாரு. எனக்கு என்னமோ அது வந்து சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சிவன் தூபே தேவையா? T20 வேர்ல்டு கப்ல அவரோட ரெக்கார்ட்ஸை பாருங்க, எதுவுமே பண்ணல. இந்த பக்கம் விராட் கோலி ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க, அதோட மோசமா இருக்கு. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ வந்து சிவன் தூபை எடுத்துட்டு சஞ்சு சாம்சனை கொண்டு வாங்க, ரிங்கு சர்மாவை கொண்டு வாங்க, ஏன் கொண்டு வரல? ஆனா விராட் கோலி லெஜெண்ட், அவரை பத்தி தான் பேசக்கூடாது. விராட் கோலி வந்து சூப்பர் பிளேயர்னு பேசக்கூடாது. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் ஹாசிலிட் வரப்போற 2015 வேர்ல்டு கப்ல MS தோனி கேப்டன்சில இதே மாதிரி தான் ஒரு ஷார்ட் பால் போடும்போது மேல அடிப்பாரு, ஸோ கேட்ச் ஆவாரு சொல்ல. அதே மாதிரி இப்ப நடக்குது வாய்ப்பு இருக்குன்னு 2019 நடந்துச்சு. சேப்பாக்ல நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் அந்த பால் அது மாதிரி தான் ஆடுவாரு. பட் கேட்ச் அன்னைக்கு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த சான்ஸ் திரும்ப போக நினைச்சா அதே மாதிரி அடிச்சாரு, திரும்ப அதே மாதிரி டக் அவுட். விராட் கோலியோட பேட்டிங்ல தப்பு நடக்கலாமே தவிர அது அவர் இன்டென்ட் அப்படிதான் அடிக்க போய் அவுட் ஆவாரு. அதெல்லாம் அடிக்க போய் அவுட் ஆவாரு. நல்லா கேட்க ரன் அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இருந்திருக்கலாம். பாத்தியா, யானைக்கும் அடி செருக்கும். பாத்தியா, ஒருத்தர் ஃபார்ம்ல இல்லைன்னா இப்படிதான் என்ன நடக்கும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன் தெரியல. அடிக்காதவரை பத்தி என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அடிச்சவரை பத்தி பேசுங்க. ஆப்போசிட் அடிச்சவரை பத்தி பேசினா ரோஹித் சர்மா அவ்வளவுதாங்க. ஸ்டார்க் அப்படின்ற ஒரு பவுலர் உள்ள வந்தாரு. நீ வேணா ஒன் டீமுக்கு ஸ்டார்க்கா இருக்கலாம், இனி நீ ஸ்டாரும் கிடையாதுன்னு சொல்லி கிழிச்சு பறக்க விட்டாருன்னா சொல்லுவேன். 6 4 6 அடிச்சு நீ ஓவர் போடவே வரக்கூடாது, நீ பெஸ்ட் பவுலரே கிடையாது அப்படின்ற மாதிரி அடிச்சு நொறுக்குனாரு. அதாவது 50 ஓவர் ஃபார்மேட்டே சொல்றேனே, அதுல என்ன நினைச்சாரோ அதை இங்க வந்து நீங்க செஞ்சு காட்டினாரு. அதையும் அன்னைக்கு தான் பிளான் பண்ணாரு. சோ ஆடிட்டு இருக்கும்போது அஸ்வின் கூட ட்வீட் பண்ணாரு இடையில, பாத்தியா அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி டப்புன்னு போட்டாரு. பட் ஆனா துரதிருஷ்டவசமா நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது இல்ல 108 ரன் மிஸ் ஆயிருச்சு எங்க அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சில பேர் வந்து 200 போயிடுவாங்கட்டாங்க அடிச்ச ஸ்பீடுக்கலாம். ஆஹா T20ல டபுள் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்கு ஸ்பீட் இருந்துச்சு. இந்த T20 வேர்ல்டு கப் 2024ல ஃபாஸ்டஸ்ட் 50. அதுக்குள்ள வர இன்னொரு விஷயம் காமெண்ட் இருந்தது. டைமுக்கு மேல இந்தியாவோட ஸ்கோர் 52, அதுல ரோஹித் சர்மா ஸ்கோர் 50, ரிஷப் பண்டோட ஸ்கோர் 1, ஒரு வைடு. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி என்ன நடக்குன்னு தெரியாம இருந்தாங்க. டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு ரோஹித் சர்மா எல்லாருமே. ஆனா உண்மையில இன்னொரு கிரெடிட்ஸ் கொடுக்குறேன், ரோஹித் சர்மா நின்னதால மட்டும்தான் நேத்து இந்தியாவுக்கு வின்னிங் கிடைச்சது. அதனாலதான் அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச். அது மட்டும் இல்லாம 200 சிக்ஸர்ஸ் அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. அது அவ்வளவு ஒன்றும் ஈஸியான விஷயம் எல்லாம் கிடையாது. கிங் ஆஃப் சிக்ஸர்ஸ் தாராளமா சொல்லலாம். அது இல்லாம இந்த T20 பொறுத்தவரைக்கும் 19 பாலுக்கு 50 அடிச்சிருந்தாரு. ஃபாஸ்டஸ்ட் 50. இந்த 19ல 19,000 ரன் அடிச்சிருக்காரு. அது ஓகே, அதுவும் ஒண்ணு இருக்கு. ஏகப்பட்ட ரெக்கார்ட் பா. அதுவும் இல்லாம கன்சிக்யூட்டிவா இப்ப இந்தியன் டீமை சூப்பரா வந்து வழிநடத்தி இப்ப செமிக்குமே கொண்டு வந்திருக்காரு. அன்பீட்டன் டீமா ஒரு கேப்டனா.
சூப்பரா கொண்டு போயிருக்காரு. டீம் எப்பயுமே தான் நம்ம ஃபைனல் போயிடுவோம், எந்த மாற்றத்துக்கு கிடையாது. ஸ்டில் வெயிட்டிங் அண்ட் இங்கிலாந்து அடிச்சு நம்ம ஃபைனல் போயிடுவோன்றது எந்த மாற்றத்துக்கு கிடையாது. ஆனா எனக்கு என்ன ரொம்ப விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா, ரோஹித் சர்மாக்கு எந்த அளவுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி கீழே ஆடினவங்களை கொடுக்கலாம். ஸ்கை ஆகட்டும், அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், அண்ட் சிவம் தூபே ஆகட்டும், எல்லாருமே 20+ அடிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டாங்க சிவம் தூபே தேவையான, அவருமே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அண்ட் இந்த மேட்சுக்கு அவங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. பட் இந்த பக்கம் டீம் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கலக்குனது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஹேசல் விட்டுங்க செம்மையா போட்டாரு. அவருக்கு செம்மையா எடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா ஸ்டார்க் ஒரு கம்பேக் திரும்ப வந்து கொடுத்தாருல, அந்த கம்பேக் நல்லது. அதாவது ஹர்திக் பாண்டியா மாதிரி தான் அந்த பேண்ட் தலையில இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாதப்ப செம்மையா பவுலிங் பண்ணாரு, சரியான போல்டும் கூடாது. ஆக்சுவலா நார்மல் ரோஹித் சர்மா வந்து அது கண்டிப்பா ஆடி இருப்பாரு. அவர் அடிக்கிற இன்டென்ட்ல தான் இருந்தாரு, கிராஸ் ஓவர் போனாரு, போல்ட் ஆயிட்டார், நல்லா இருக்காரு. ஆக்சுவலி முன்னாடி 2 மேட்ச் ஹாட்ரிக் எடுத்து ஹீரோவான கம்மின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு, முட்டி போட்டு வெளியே, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ போடவே கூடாது, எண்ணமே இருக்கக்கூடாது, உனக்கு தானே காத்துனுக்குறேன். உன் ஞாபகம் இருக்கா வேர்ல்டு கப் முடிஞ்சு நம்ம வேர்ல்டு கப் முடிஞ்சு நம்ம தோத்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா அவங்க மிஸ்ஸஸ்ட கேட்டிருப்பாங்க, நேற்று நடந்தது கனவு தானே, எனக்கு அது கனவா இருக்கும்னு ஆசையா இருக்குது, ஏன்னா இந்த கப்பு ஜெயிக்கிறதுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் டைம், இதை நான் விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதை நினைச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்று ரோஹித் சர்மா மிஸ்ஸஸும் ஆப்போசிட்ல இருந்தாங்க. அவங்க மிஸ்ஸஸ் வரப்பெல்லாம் போட்டு புலந்துகிட்டு இருக்காங்க, எல்லா மேட்சுக்கு தயவு செஞ்சு வர சொல்லுங்களேன் எப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிட்னஸ் பிளேயர் இன் ரோஹித் சர்மான்றதை நான் சொல்லுவேன். இந்தியா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் நாக் அப்படின்னு கூட சொல்லலாம். செம்மையா ஆடி இருந்தாரு பேட்டிங். அவரோட பேட்டிங்ல கொடுத்த அந்த கான்பிடன்ட் அப்படிங்கிறது ஒரு கேப்டனா அவருக்கு வந்து ஃபீல்டிங்லயுமே கொடுத்துருந்துச்சு. ரிஷப் பண்ட் எல்லாம் பயங்கரமா திட்டு வாங்கி இருந்தாரு. சின்ன பால் விட்டா கூட முன்னாடி ஜம்ப் பண்ணலாம் அப்படிங்கிறாரு அவரு, முன்னாடி ஜம்ப் பண்ணணுமான்னு பயப்படுறாங்க எல்லாரும், அந்த அளவுக்கு போயிருந்துச்சு. ஜெயிக்கணும், ஏன்னா இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கேன், எதுக்காக ஒட்டக்கணுன்றதுக்காக தான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்குள்ள வந்தாங்க டீம் ஆஸ்திரேலியா. ஸோ வழக்கம் போல வார்னரோட விக்கெட் முதல்ல போகும்னு நினைச்சா அதே மாதிரி போச்சு. ஆனா டிராவிஸ் ஹெட், அதாவது ப்ரிவியூ வீடியோல சொல்லிருப்பாரு வார்னர் 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 நினைச்சேன்டா. அதே மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் டிராவிஸ் ஹெட் இந்தியா மட்டும் என்னடா நினைச்சாங்க, வெறி என்ன வெறி வருதுன்னு தெரியல இந்தியா மேல. இந்தியான்னு சொல்லி எழுதி வச்சா போதும், அடி அடி அடிக்கும். ஆக்சுவலா வேர்ல்டு கப்ல 50 ஃபார்மேட் அபூஷன் ஒருத்தன் நின்னா, அதே மாதிரி இங்க ஒரு ஆள் நின்று இருந்தா ஆஸ்திரேலியா வென்றா. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஒரு செஞ்சுரி, அதுக்கப்புறம் இங்க வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப்ல ஒரு செஞ்சுரி, இங்க ஒரு 50. ஆமா செஞ்சுரி மிஸ். எக்ஸாக்ட்டா ஆடி இருந்தாரா முடிச்சிட்டு போயிரு. ஒரு பிளேயர் சப்போர்ட் பண்ணா பொளந்துட்டு இருப்பாரு, எல்லாரும் அவுட் ஆயிட்டு இருக்கும், ஒருத்த மட்டும் அடிச்சிட்டு இருந்தான்ல, அது டிராவிஸ் ஹெட் தான். டிராவிஸ் ஹெட் ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் கொடுத்ததுன்னா மார்ஷ் செம்மையா ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் 18 பாலுக்கு 35 அடிச்சிட்டாங்க. வந்தாருங்க குல்தீப் யாதவ், இந்த பையனை எங்கடா ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்ற மாதிரி வந்தாரு. வாட் a perfect catch from Akshay Patel. ஒளிச்சுலாம் வைக்கல, டீம்ல தான் இருக்காரு, வாய்ப்பு கொடுக்கல. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒளிச்சு வச்ச மாதிரி தான், அவளை கண்டுக்கவே மாட்டாங்க. அக்ஷர் பட்டேல் அப்பா என்ன கேட்ச், கண்டிப்பா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அந்த கேட்ச் செம்ம மொமெண்ட்னா பின்னாடி இருந்து அந்த ஃபீல்டிங் கோச் வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு, அவ்வளவுதான் வருது 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 ஜம்ப் அப்படின்றாரு. அந்த மாதிரி கையில மாட்டிக்கிச்சு, நல்ல ஜம்ப், நல்ல டைமிங் கூட. ஆனா அந்த கேட்ச் தாங்க டர்னிங். ஏன்னா அந்த மார்ஷ் அண்ட் ஹெட்டோட பார்ட்னர்ஷிப்பை உடைச்சது. அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல்ல வந்து ரிசீவ் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாரு பாருங்க குல்தீப் யாதவ், வேற லெவல் பால். அதான் இந்த பக்கம் ஆசில் எப்படி நீங்க சொல்றீங்களோ, இந்த பக்கம் குல்தீப் யாதவ் அதே மாதிரி. எனக்கு என்னன்னா குல்தீப் யாதவ் ஓவர டிராவிஸ் ஹெட் செம்மையா ரெஸ்பெக்ட் பண்ணாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படிதான் ஆடி இல்ல தட்டிக்கிட்டே இருந்தாரு. மத்த பிளேயரா இருந்தா மேக்ஸ்வெல் இவங்க எல்லாம் எடுத்துங்க, அண்டு முண்டுத்தனமா ஏதாவது சுத்துவம் போகணும், அதுதாங்க டிராவிஸ் ஹெட். அவருக்கு தெரிஞ்சது இவர் ஓவர் அடிக்க முடியாது, நான் ரொட்டேட் தான் பண்ண போறேன், ரொட்டேட் பண்ணாரு. பாக்கி எல்லாரும் ஓவர் அடிச்சு, ஹர்திக் பாண்டியா போட்டா அட்டி விழுது, ஏன் பும்ரா போட்டா அட்டி விழுது, ஹர்திக் பாண்டியா போட்டா ஹெட் மட்டும் தான் அடிக்கிறாரு, இவா போடு அப்படின்னு சொல்லலாம். இல்ல மாஸ்டர் கூட அவ்வளவா இல்ல, ஹெட் வந்து என்னவோ தெரியல, ஹர்திக் பாண்டியா போட்டாலும் அடிக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாரு, திரும்ப அதையே ட்ரை பண்றாரு, ஆனா 6 தான் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு ஸ்டார்க்கும் கமெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க, எப்படி தோத்துருவோம், கொஞ்சம் கிட்ட போய் தோத்துருவோம், நாளைக்கு ரன் ரேட் ஏதாவது ஹெல்ப் பண்ணா பாப்போம், ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பங்களாதேஷ் மேட்ச் இருக்கு, பங்களாதேஷ் ஜெயிச்சாங்க நம்ம ஏதாவது உள்ள வரலாம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் டீம் இந்தியா இந்த மேட்ச் ரொம்ப பர்ஃபெக்டா ஜெயிச்சாங்க. எனக்கு டீம் இந்தியாட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா ஒண்ணுமே இல்லடா தூசரா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ குட் ரிவெஞ்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவ்வளவுதானே, இந்தியா செமிஃபைனல் போயாச்சு, இங்கிலாண்டை சந்திக்க போறாங்க. உங்க டீமா இல்ல எங்க இந்தியன் டீமா பாத்துருவோம். வேற காட்டி கொடுத்தானே, அத வந்து பட்லர் இருக்காருன்றதுக்காக அந்த டீம் சப்போர்ட் பண்ற, மத்த பேர் இந்தியா தானே என்னோட டீம். அதாங்க லாஸ்ட் இயர் வந்து செமிஃபைனல் 2 பேரும் மோதினாங்க, அதுல இந்தியா வெளில போனாங்க. திரும்ப ரிவெஞ்ச் தான் நம்ம திரும்பி கொடுக்கணும், திரும்ப இங்கிலாந்து திருப்பி கொடுப்போம். என்ன திரும்பி இந்தியா சப்போர்ட் பண்றீங்க? நான் இந்தியா தானடா, என்னடா அப்படி இருக்கீங்க? நம்முடைய செமிஃபைனல்